நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஃபெயிலியரா இருந்தவங்க எப்படி அப்புறம் திடீர்னு சக்சீட் ஆகுறாங்க அப்படின்னு? அவங்க என்ன மாற்றம் பண்ணியிருப்பாங்க? நான் நேர்ல பார்த்த ரியல் ஸ்டோரி சொல்றேன். கடைசியில உங்களுக்கே தெரியும். எப்படி சக்சீட் ஆகுறாங்க அப்படின்னு. மனோகரனுக்கு 5 பசங்க இருக்கிறாங்க. தியாகு, குமார், செந்தில், ராகுல், ராஜா. முதல் 4 பேரும் டிபிக்கல் பாத். காலேஜ், டிகிரி, ஸ்டேபிள் ஜாப், கார்ப்பரேட் அல்லது கவர்ன்மென்ட் அப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்க. ஆனா ராஜா வேறுபட்டவர். காலேஜ் முடிச்சிட்டு ராஜாக்கு ஜாப் கிடைக்கல. அவுட் கோயிங், வெல் லைக்ட், இன்டெலிஜென்ட், குட் இன்டென்ஷன்ஸ் எல்லாம் இருந்தும் அவனால ஸ்டார்ட்டிங்ல எதுவும் பெருசா பண்ண முடியல. அவன் பிரதர்ஸ் கெரியர் மேல கெரியர் பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஆனா ராஜா ஜாப்லெஸ்னஸ், குடும்ப விமர்சனை தன்னுடைய கவலை பார்க்கினான். அப்பவும் இன்சைடுல ஹோப் வச்சிருந்தான். ஃபைனலி ஒரு சின்ன ஜாப் கிடைச்சது. கிளாமரஸ் இல்ல, ஆனா பேசிக்ஸ் கத்துக்கிட்டான். பணம் கம்மி, வேற வழி இல்லாததால சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினான். அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடா ஒண்ணு நடந்துச்சு. அவன் நெட்வொர்க், எக்ஸ்பீரியன்ஸ், ரெசிலியன்ஸ் எல்லாம் இருந்ததால பிசினஸ் ரேபிடா க்ரோ ஆச்சு. சூன் ராஜா அவன் பிரதர்ஸை விட அதிகமா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சான். அவனை கிரிட்டிசைஸ் பண்ண ஃபேமிலிக்கு பெருமை சேர்க்க ஆரம்பிச்சா. இதுல இருந்து நீங்க என்ன லெசன் கத்துக்கிட்டீங்க? ஸ்மூத் பாத் கம்ஃபர்ட் கொடுக்கும், ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்பார்க் பண்ணாது. கல்லூரிக்கு பிறகு நிறைய ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது பின்னாடி நீங்க சக்சீட் ஆகிறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். அதாவது உங்க வெற்றிக்கு முதல் படியா இருக்கலாம். ஸ்ட்ரகிள்ஸ் மன உறுதியை வளர்க்கும். சரியான தருணம் வரும்போது சோதிக்கப்பட்டவங்க யாரும் எதிர்பார்ப்பதை விட உயர்ந்து வளர்ந்துருவாங்க. உங்க பயணம் திட்டமிட்டபடி நடக்கலனா நீங்க தோல்வி அடையல. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தயாராகி கொண்டிருக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவ் மைண்டோட இருந்து உங்க கோல்ஸை நோக்கி போங்க.